அனைத்து மகளிருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்தியாவில் உள்ள அனைத்து மகளிரும் நல்ல உடல்நல சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் இறைவன் உங்களுக்கு அருள்வார்கள். அதே போல நீங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை துணிச்சலுடனும் பயம் இல்லாமல் எல்லா மக்களிடையே நீங்கள் சென்று பேசவும் உங்களுக்கு அந்த தைரியத்தை நீங்களாக வளர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கிராமப்புறங்களில் மக்கள் எத்தனை அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களை வீட்டில் மதிக்கவும் இல்லாமல் எத்தனையோ பேர் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவதற்கு மகளிர் அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. அனைத்து மகளிரும் ஒன்றிணைந்து இந்தியாவை ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரவும், வீட்டில் உள்ள கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது இன்றைய தினத்தில் உங்களால் முடிந்தது ஏதாவது அவர்களுக்கு கிஃப்டாக கொடுத்து, ஒரு சிறு பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் இந்தம்மா இந்த உங்கள் மகளிர் தினத்துக்காக என்னுடைய பரிசு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப காலையிலிருந்து இரவு வரை அவர் உங்களுடன் இருந்து உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் செய்து கொடுத்து, பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கு தேவையானது அனைத்தையும் செய்து, காலையில் எழுந்தவுடன் இரவு வரை அவர்கள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதால் உங்களால் இயன்ற செய்ய முடியவில்லை என்றாலும், இன்றைய தினத்தில் உங்களால் முடிந்தது ஏதாவது அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மனதை குளிர்விக்கவும் மகிழ்ச்சி அடையவும் செய்ய எல்லா வீட்டில் உள்ள எல்லா ஆண் மகன்களும் அவர்களுக்கு பெண்களுக்கு தகுந்தாற்போல் அக்கா தங்கைகள், வீட்டில் உள்ள மனைவிக்கு உங்களால் இயன்றது கணவன்மார்கள் உங்களால் இயன்றது ஏதோ உங்களால் என்ன கிடைக்குதோ அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்து, அதே போல் நான் என் மனைவிக்கு கிஃப்டாக இந்த பாக்ஸை வாங்கி கொடுக்குறேன், இதில் சில பொருள்கள்லாம் இருக்கிறது, இதுபோல் நீங்களும் வாங்கி கொடுத்து அவர்களை மனதை குளிர்விக்கவும் மகிழ்ச்சி அடையவும் செய்ய வின்சென்ட் டிஜிட்டல் மீடியா சார்பாக உங்களை மகளிர் தின நல்வாழ்த்துக்களில் இந்த வேண்டுகோள் விடுக்கிறேன். என்னுடைய மனைவிக்கு என் சார்பாக ஹாப்பி உமன்ஸ் டே சார்பாக நான் இதை கொடுக்கிறேன்.